அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வகுப்பு தமிழகத்தின் மாவட்டமும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கடலூர் மாவட்டத்தின் சிறப்புகள்னு பார்த்திங்கன்னா, இந்த கடலூர் மாவட்டம் வந்து கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரு மாவட்டம். ஓகேவா? அதிக இடர்பாடுகளால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம் வந்து, அதாவது பேரழிவுகளால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம் வந்து இந்த மாவட்டம். தொழில் வளர்ச்சிகள்னு பார்த்திங்கன்னா நிலக்கரி சார்ந்த தொழில்களும், விவசாயம்னு பார்த்திங்கன்னா முந்திரி பலா இந்த சார்ந்த தொழில்கள் வந்து இங்கே சிறப்பு. இதில் இன்னொன்று சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, அலையாத்தி காடுகள்னு சொல்லக்கூடிய இந்த சதுப்பு நில காடுகள், மாங்குரோவ் காடுகள் இருக்குல்ல, உலகத்திலே 2வது இடத்துல இருக்க அலையாத்தி காடுகள் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா? இன்னும் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து இந்த மாவட்டத்தினோட இன்னொரு சிறப்பு. அது வந்து புகழ்பெற்ற கோயில் வேறு. ஓகேவா? இப்போ மாவட்டத்தை பற்றி பார்ப்போம். இது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் மேப்பு. இதில் கடலூர் மாவட்டம் தான் இருக்குது. இதோட அண்டை மாவட்டங்கள், அதாவது எல்லைகளை பகிர்ந்துக்கக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர். ஓகேவா? இந்த மாவட்டங்கள்லாம் இந்த கடலூர் மாவட்டத்துக்குடைய எல்லையை பகிர்ந்துக்கிற மாவட்டங்கள், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அண்டை மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, இதுகள்லாம். ஓகேவா? இதோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் வந்து தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வரலாற்றில் சொல்லியிருப்பாங்க. 1993 ஆண்டு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30 வந்து இந்த மாவட்டத்தை, தென்னார்காடு மாவட்டத்தை வந்து 2 மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன மாவட்டம் பார்த்தீங்கன்னா, தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம்னு, விழுப்புரம் ராமசாமி படையாச்சியார் மாவட்டம்னு 2 மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. இவன் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 1993 செப்டம்பர் 30 பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது யாரோட பேருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்க பேரில் வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம் தான் 97 கலைஞர் பேரில் வந்து கடலூர் மாவட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த தலைவருக்கு பேரெல்லாம் நீக்கிட்டு, இந்த ராமசாமி படையாச்சியார், இந்த தென்னார்காடு வள்ளலார், இந்த தலைவருக்கு பேரெல்லாம் நீக்கிட்டு 1997 வெறும் கடலூர் மாவட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இப்போ தற்போது இருக்க கடலூர் மாவட்டம். எந்த வருஷம்னா 1997 இருந்து. இது யாரோட பேருன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பேரில். ஓகேவா? கலைஞர் ஐயா அவங்க பேரில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த மாவட்டத்தை. அடுத்து வரலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகரத்தோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா கடலூராகத்தான் இருக்கும். ஓகேவா? கடலூர் தான் இதோட தலைநகரமாக இருக்கும். 1962 வந்து இந்த மദ്രാஸ்ன்ற ஒரு செய்தித்தாளில் வந்து இந்த தென்னார்காடுன்ற பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த இதழ்னு பார்த்தீங்கன்னா, மദ്രാஸ்ன்ற அரசு இதில் வந்து 1962 வந்து இந்த தென்னார்காடுன்ற பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த மாவட்டத்தோட எல்லைகள்னு பார்த்தீங்கன்னா, மொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 3678 சதுர கிலோமீட்டர். அதாவது மொத்த பரப்பளவு, நிலப்பரப்பளவு வந்து 3678 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்து மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2011 கணக்கெடுக்கும்படி மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்டத்தில் 26,05,914 பேர். ஓகேவா? இது இந்த மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 26,05,914. இதில் வந்து ஆண்கள் வந்து 13 லட்சம் பேர் இருப்பாங்க.
பெண்கள் வந்து 12 லட்சம் பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஆண்கள் 13 லட்சம், பெண்கள் வந்து 12 லட்சம் இருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 3.61% வந்து இந்த கடலூர் மாவட்டத்தில் இருப்பாங்க மக்கள் தொகையில். ஓகேவா? தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகையில் 3.61% வந்து இந்த கடலூர் மாவட்டத்தில் வந்து இருப்பாங்க. ஓகேவா? மக்கள் தொகை வளர்ச்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கும் இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 14.02% தான். ஓகேவா? கம்மி தான் இருக்கிறே. ஓகேவா? அந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மக்கள் தொகை அடர்த்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 707 நபர்கள். ஓகேவா? இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தியை விட அதிகம். ஓகேவா? 555 இதே நம்மளுது. இங்கே 707 இருக்குது, அதிகமாகவே இருக்குது. எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா 78.04%. ஓகேவா? நம்மளோட தமிழ்நாட்டுக்குரிய எழுத்தறிவு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 80.1%. ஓகேவா? இங்கே வந்து 78.04% தான் இருக்குது. பாலின விகிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 987 இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட பாலின விகிதம்னு பார்த்தீங்கன்னா 996. இதுவும் கம்மியாக தான் இருக்குது. இங்கே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு விகிதம் வந்து குழந்தை பாலின விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கருவில் இருக்கப்பே ஸ்கேன் பண்ணி குழந்தை வந்து ஆணா பெண்ணான்னு பார்த்துட்டு பெண்ணாக இருந்தால் அதை வந்து கருவிலே அழிச்சிடுறாங்க. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா கடலூர் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது, சேலம் வந்து முதல் இடத்துல இருக்கும். ஓகேவா? சேலத்துக்கு அப்புறம் கடலூர் தான் இது இருக்குது. அடுத்து நிர்வாகம்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 3 கோட்டங்கள், வட்டங்கள் பார்த்திங்கன்னா 10 இருக்கும். நாடாளுமன்ற தொகுதின்னு பார்த்திங்கன்னா 2 இருக்கும். சட்டமன்ற தொகுதின்னு பார்த்திங்கன்னா 9 இருக்கும். ஓகேவா? கோட்டங்கள் எத்தனை பார்த்திங்கன்னா 3, வட்டங்கள் வந்து 10, நாடாளுமன்ற தொகுதியில் 2, சட்டமன்ற தொகுதியில் வந்து 9 இருக்கும். இந்த 3 என்னென்னு பார்த்திங்கன்னா கடலூர், சிதம்பரம், விருத்தாச்சலம். ஓகேவா? இந்த 3 கோட்டங்கள் இருக்கும். விருத்தாச்சலம், சிதம்பரம், கடலூர். வட்டங்கள் வந்து 10 இருக்கும். ஓகேவா? நாடாளுமன்ற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலூரும் சிதம்பரமும். ஓகேவா? 2 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கும். சட்டமன்ற தொகுதியில் வந்து 9 இருக்கும். அடுத்தது தான் இங்கே அந்த முக்கியமான ஊர்னு பார்த்தீங்கன்னா மங்களூர், நல்லூர், இந்த விருத்தாச்சலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டுமன்னார் கோயில், புவனகிரி, குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி, ஓகேவா? கடலூர், இதுகெல்லாம் முக்கியமான ஊர்கள். அந்த வட்டங்கள்னு சொல்லியிருந்தேன், அந்த வட்டங்கள் 10 வரும்ல, அதில் வந்து இந்த ஊர்கள்லாம் வரும். ஓகேவா? அடுத்து ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் வந்து கெடிலம் ஆறு, பெண்ணையாறு, பரவனாறு, கொள்ளிடம், மணிமுத்தாறு, வெள்ளாறு. ஓகேவா? இந்த ஆறுகள்லாம் இருக்குது. இதில் கொள்ளிடம் பார்த்திங்கன்னா நம்ம காவிரி இருக்குல்ல, காவிரி ஆற்றுலேருந்து 2ஆக பிரிஞ்சு போகும். ஓகேவா? முக்கொம்பு அணைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த முக்கொம்பு அந்த அணைன்ற பகுதியிலேருந்து இந்த கொள்ளிடம் ஆறு வந்து 2ஆக பிரிஞ்சு போகும். ஓகேவா? தமிழகத்திலேயே மிகப்பெரிய கிளை நதின்னு கேட்டிங்கன்னா இந்த கொள்ளிடம்.
தமிழகத்தில் மிகப்பெரிய கிளை நதி எதுன்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டினே கேட்டாங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய கிளை நதின்னு கேட்டிங்கன்னா கொள்ளிடம். ஓகேவா? துணை நதி எதுன்னு கேட்டிங்கன்னா அமராவதி. ஓகேவா? ரெண்டையும் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மணிமுத்தாறு, இந்த ரிவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா? அந்த மணிமுத்தாறு ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து இந்த மணிமுத்தாறு திருநெல்வேலியில் இருக்கிறது வந்து காமராசர் பேரில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1958 சிங்கம்பட்டின்ற ஒரு இடத்துல வந்து இந்த ஆறு வந்து இருக்கும். ஓகேவா? இதுக்கு இடையில தான் ஒரு அணை கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அது காமராஜர் பேரில். ஓகேவா? இந்த ரிவர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரிவராக தான் இருக்கும். ஓகேவா? எல்லாமே சின்ன சின்ன ரிவராக தேவும். பெரிய ஆறுன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, ஃபுல்லாகவே சின்ன ரிவராக தான் இருக்கும். ஓகேவா? இது ஃபுல்லாக முக்கியமான இடங்கள். அடுத்த அணைக்கட்டுகள் மாவட்டத்தில் அணைக்கட்டு பார்த்திங்கன்னா திருவதிகை அணை, வானமாதேவி அணை, வெளாந்துறை அணை. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான அணைகள் இந்த மாவட்டத்தில். ஓகேவா? அணைக்கட்டுகள்னு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த திருவதிகை அணைன்னு சொன்னல அந்த அணை. அடுத்து நீர்த்தேக்கம்னு பார்த்திங்கன்னா பெல்லிங்டன் நீர்த்தேக்கம். ஓகேவா? பெல்லிங்டன் நீர்த்தேக்கம், வீராணம் ஏரி, பெருமாள் ஏரி, வாழைச்சால் ஏரி. ஓகேவா? இதில் ரொம்ப ஃபேமஸான பார்த்திங்கன்னா இந்த வீராணம் ஏரி. ஓகேவா? இது ரொம்ப ஃபேமஸான ஏரி. இது வந்து அண்ணா அவங்க பீரியடில் வந்து ஆரம்பித்து இது பண்ணியிருப்பாங்க. இதை யார் வந்து தொடங்கி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீராணம் ஏரியை 2004 வந்து ஜெயலலிதா ஓகேவா முதலமைச்சராக இருக்கப்போ இந்த வீராணம் ஏரி வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இது யாருக்கு பார்த்தீங்களா? இது இந்த வீராணம் ஏரி. நீரை அந்த மாதிரி நீரை சேமித்து வச்சது விவசாயம் பார்க்குறதுக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிச்சாவரம். இந்த மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸானது பிச்சாவரம். இங்கே தான் அலையாத்தி காடுகள் வந்து, அதாவது அலையாத்தி காடுகள்னு சொல்லக்கூடிய சதுப்பு நில காடு, அதாவது மாங்குரோ காடுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலே 2வது பெரிய அலையாத்தி காடுகள்னு இதை சொல்லுவாங்க. இதை பற்றி 2004 வந்து MS சுவாமிநாதன் கமிட்டி இருக்காங்களே அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஏன்னா இந்த அலையாத்தி காடுகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க சுனாமியிலேருந்து. ஏன்னா கடலோரம் அந்த மாதிரி மாவட்டங்கள் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அலையாத்தி காடுகளை வந்து வளர்க்கணும், பாதுகாக்கணும்னு அந்த MS சுவாமிநாதன் கமிட்டியில் வந்து பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ சுனாமி, வெள்ளம் இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா இந்த வகை காடுகள் வந்து இது வந்து நம்மளை அந்த மாவட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாத்துக்கிறோம். அதனால் இந்த காடுகளை வந்து பாதுகாக்கணும், இன்னும் வளர்க்கணும்னு சொல்லி அவர் பேசியிருப்பாங்க அந்த கமிட்டியில். ஓகேவா? இந்த அலையாத்தி காடுகளில் உலகின் 2வது பெரிய அலையாத்தி காடுகள் நம்ம ஆரம்பத்திலே பார்த்து சொன்னேன். ஓகேவா? 2வது பெரிய அலையாத்தி காடுகள்னு இதே அந்த பகுதி. ஓகேவா? இதில் பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏக்கர் பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 2800 ஏக்கர் பரப்பளவு வந்து இந்த காடுகள் வந்து இருக்கும். இங்கே வந்து அங்கங்கே சின்ன சின்ன இடங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிகள் வந்து தேங்கியிருக்கும். அதில் வந்து சிறு சிறு தீவுகள் வேறு சொல்லுவாங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம் ஆனான தண்ணியெல்லாம் இருக்கும், அதை வந்து சிறு சிறு தீவுகள்னு சொல்லுவாங்க. இந்த கடலூர் மாவட்டத்தை வந்து இயற்கை இடர்பாடுகள் வந்து அதிகமாக வந்து இங்கே வந்து சேதமாகும். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து நிறையா எவ்வளோதான் சேமித்து வச்சு எவ்வளோதான் முன்னேறினாலும் இந்த சுனாமி, வெள்ளம், இந்த புயல் இந்த மாதிரி இடர்பாடுனால அவங்களோட வாழ்க்கையை வந்து அந்த பொருளாதாரம் வந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரொம்ப இதாகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 2004 இது வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. அதில் வந்து இந்த மாவட்டம் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுச்சு, இந்த கடலூர் மாவட்டம் 2004 அந்த சுனாமியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2008 வந்து நிசா புயல்னு ஒரு புயல் வரும். அந்த புயல்லையும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ சப்போஸ் 2004 அந்த புயலை பாதிக்கப்பட்டு அதுலேருந்து கொஞ்சம் மீண்டெழுந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேறி வருவாங்க. திருப்பி அந்த 2008 வந்து அந்த நிசா புயல் வந்துடும். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டம் வந்து அதிக சேதமடையும் 2008. அதுலேருந்து திருப்பி பொருளாதாரத்தில் கொஞ்சம் மீண்டெழுந்து வரும்போது 2011 வந்து தானே புயல் வந்துடும். அப்பயும் இந்த மாவட்டம் வந்து அதிகமாக சேதாரமாகும். ஓகேவா? இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு ஆறுகள்,
ஏரிகள் வந்து அதிகமாக இருக்கனால வெள்ளப்பெருக்கு வந்து இங்கே வந்து அதிகமாக ஏற்படும். ஓகேவா, ஆறுகளும் ஏரிகளும் இந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கனால வெள்ளப்பெருக்கு வந்து அதிகமாக ஏற்படும். நீண்ட கடற்கரையும் இந்த மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா, அந்த கடலூர் மாவட்டத்தில் நான் சொன்னேன்ல 2004 அந்த சுனாமியில் இந்த கடலூர் மாவட்டம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாச்சு. 2004 சுனாமியில் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த அலையாத்தி காடுகள் இதெல்லாம் ரொம்ப பாதுகாக்கணும். இன்னும் கடலோர மாவட்டங்கள் அதை வந்து அதிகமாக பார்த்துக்கணும், வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த MS சுவாமிநாதன் கமிட்டியில் பேசியிருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அழிவில் வந்து அது வந்து பாதுகாத்துக்கணும். ஓகேவா, இந்த தொழில் வளம், இங்கே தொழில் வளம் எடுத்துட்டிங்கன்னா முதலே சொன்ன மாதிரி நிலக்கரி சார்ந்த தொழில் வளமும் விவசாயம் வந்து இங்கே அதிகமாக இது பண்ணுவாங்க. ஓகேவா, விவசாயம் பார்த்திங்கன்னா முந்திரி, பலாப்பழம், பண்ருட்டி வந்து ஃபேமஸானது பலாப்பழம். ஓகேவா, இந்த மாவட்டத்தில் இருக்குது. இதுகெல்லாம் வந்து இந்த மாவட்டத்தோட முக்கிய தொழில்கள். ஓகேவா, வேளாண்மை தான் இவங்களுக்கு முக்கிய தொழில்கள் மற்றும் தொழிற்சாலைகள். ஓகேவா, இங்கே வந்து அதிக அளவில், உலகத்தில் அதிக அளவில் பார்த்திங்கன்னா சர்க்கரை உற்பத்தி வந்து இங்கே அதிகமாக இருக்கும். சாக்லேட் மிட்டாய்கள் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த சர்க்கரையும் சாக்லேட் மிட்டாய்களும் இந்த மாவட்டத்தில் வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க. ஓகேவா, இந்தியாவுக்கான மின்சார தேவை வந்து இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இருக்குல்ல, அது வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். முதன்மை தொழிலாக இங்கே வந்து இருக்குது. இங்கே முக்கிய பயிர்னு பார்த்திங்கன்னா கரும்போ நெல்லுந்து இங்கே வந்து முக்கிய பயிர்களாக பயிரிடப்படுகிறது. ஓகேவா, இது இந்த மாவட்டத்தோட தொழில் வளம். ஓகேவா, நெல்லிக்குப்பம், திட்டக்குடி, நல்லூர், சேத்தியாத்தோப்பு போன்ற பகுதியில் வந்து சர்க்கரை ஆலைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஒரு கூட்டுறவு சர்க்கரையும் இங்கே இருக்கும். இந்த நெல்லிக்குப்பம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெல்லிக்குப்பத்துலேருந்து தமிழ்நாட்டில் முதல்ல வந்து சர்க்கரை ஆலை வந்து இந்த நெல்லிக்குப்பத்துலேருந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு சர்க்கரை ஆலை வந்து இந்த நெல்லிக்குப்பத்துலேருந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஃபேமஸு. இந்த பெண்ணாட்டத்தில் பார்த்திங்கன்னா ராம்கோ சிமெண்ட் ஆலை வந்து இந்த ஊரில் இந்த பகுதியிலே தான் இருக்குது. பெண்ணாட்டம்னு சொல்கிற இந்த பகுதியில் இருக்குது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த பண்ருட்டி பகுதியில் வந்து இந்த முந்திரி பல அதிக அளவில் வந்து விளைவிக்கிறாங்க. இது இல்லாமல் பலாப்பழமும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா, அடுத்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி. இது ஒரு சுரங்க நிறுவனமாக உள்ளது. இந்த 1935 பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த லிக்டைட் இருப்புகள் இருக்குல்ல, இந்த லிக்டைட் இது வந்து அதிகமாக இருக்கனால இங்கே வந்து இந்த நெய்வேலி பழுப்பு சுரங்க இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை வந்து அமைப்பாங்க. ஓகேவா, இதே நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா இந்திய அரசு வந்து 1956 வந்து நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1956. இது வந்து அது வந்து ஒரு கூட்டு நிறுவனம். ஓகேவா, அந்த நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் வந்து ஒரு கூட்டு நிறுவனம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த லிங்கைட் சுரங்கி திட்டம் இருக்குல்ல, இது எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா இந்த மாவட்டத்தில் 1962 வருஷம் வந்து இந்த லிங்கைட் சுரங்க திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. 1962 வந்து முதல் வெப்ப மின் நிலையம் வந்து இந்த மாவட்டத்துலேயும் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, முதல் வெப்ப மின் நிலையம் தயாரிக்க வந்து எங்கே தொடங்கியிருப்பாங்க, இந்த கடலூர் மாவட்டத்தில். எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1962 தொடங்கியிருப்பாங்க. வருடத்திற்கு இது எவ்வளோ மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணுதுன்னா 5192.56 மெகாவாட். ஓகேவா, இந்த மின்சார உற்பத்திக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து வருடத்திற்கு இவ்வளவு மெகாவாட் வந்து உற்பத்தி பண்ணுது. இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் இருக்குல்ல, இந்த நிறுவனம் வந்து உருவாக காரணமாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஜம்புலிங்க முதலியார்னு சொல்லுவாங்க. ராவ் பகதூர் ஜம்புலிங்க முதலியார் இவர் தான் இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவ் பகதூர் ஜம்புலிங்க முதலியார். ஓகேவா, இவரால் தான் இந்த வந்துச்சு ஃபேக்ட்ரி.
இது அந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தயாரிக்கிற இடம். ஓகேவா? கடலூர் மத்திய சிறைச்சாலை இது வந்து 1865 கட்டியிருப்பாங்க. யாருன்னா ஆங்கிலேயர் காலத்தில் வந்து இந்த சிறைச்சாலை வந்து கட்டப்பட்டது. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1865. இந்த மத்திய சிறைச்சாலையில் தான் சுப்பிரமணி மகாகவி பாரதியார் இருக்கார்ல, அவர் வந்து இந்த ஜெயிலில் தான் எந்த வருஷத்தில் வச்சுருப்பாங்கன்னா 1918 டிசம்பர் 14 1818 வரை, அதாவது செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த ஜெயிலில் தான் வச்சுருப்பாங்க. யார் மதியம் சுப்பிரமணி பாரதி அவங்கள. செப்டம்பர் 1918 முதல் டிசம்பர் 14 1918 வரை இந்த ஜெயிலில் தான் இருப்பார் அவர். ஓகேவா? இது வந்து ஆங்கிலேயரில் கட்டியிருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1865. ஓகேவா? சத்தியநாராயண சபை. ஓகேவா? சத்தியநாராயண சபை வந்து வள்ளலார் வந்து நிறுவியிருப்பாங்க இந்த கடலூர் மாவட்டத்தில். இது ரொம்ப ஃபேமஸானது. ஓகேவா? இந்த சத்தியநாராயண சபை இதுவெல்லாம் இங்கே இருக்கும். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1872 ஜனவரி 25 வந்து இந்த திருவருட்பா வள்ளலார்னு சொல்லுவாங்க, அவர் வந்து இந்த நிறுவியிருப்பார். ஓகேவா? 1872 ஜனவரி 25. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில். ஓகேவா? இந்த நடராஜர் கோயில் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவார பாடல்கள் இருக்குல்ல, 4 பேர் இருப்பாங்களே, அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். இவங்க வந்து தேவார பாடல் பெற்ற சிறப்பு தலங்களில் இந்த காவிரி வடகரைன்னு இருக்கும்ல, அது யாரோடதுன்னா இந்த சோழ நாடு இருக்குல்ல அவங்களோட தலங்களில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஓகேவா? அந்த 4 பேரோட தேவார பாடல்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த இதை வந்து சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில்னு அழைக்கப்படும். ஓகேவா? சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், இந்த மாதிரிலாம் இந்த கோயிலுக்கு சிறப்புகள் இருக்குது. இது வந்து சைவ இலக்கியங்களில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலை. ஓகேவா? சைவ இலக்கியம்னு சொல்லுவாங்க. இதை பூலோக கைலாசம்னு இந்த கோயிலை, கைலாயம்னு இந்த கோயிலை சிறப்பிப்பாங்க. ஓகேவா? பூலோக கைலாயம்னு இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பழங்காலத்தில் வந்து இந்த கோயில் வந்து தில்லைன்னு அழைச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பழங்காலத்தில் வந்து தில்லையனை அழைச்சிருப்பாங்க. பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஆகாயத்தலமும் இந்த கோயில் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு கோபுரம் இருக்குல்ல, அந்த கிழக்கு கோபுரத்தில் வந்து பரதநாட்டிய நிலையில் உள்ள சிற்பம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸானது. ஓகேவா? கிழக்கு கோபுரத்தில் மட்டும் அது 108 பரதநாட்டிய சிலை உள்ள சிற்பங்களை வந்து இந்த கோயிலில் காணும். வடமொழியில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த கனக சபைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கோயிலில் தான் நடராஜர் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடியப்பன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்கும். ஓகேவா? புனித டேவிட் கோட்டை. ஓகேவா? புனித டேவிட் கோட்டை இது வந்து வந்து செஞ்சு அவங்க இருப்பாங்க, அவங்களால தான் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் அவங்க வந்து இது வந்து ஒரு பிரித்தான கோட்டைன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொன்னில செஞ்சி மன்னர்கள் வந்து 1677 வந்து மராட்டியர்லேருந்து கைப்பற்றுவாங்க. ஓகேவா? மராத்தியரிடம் வந்து 1690 யார் வாங்குவாங்கன்னா சிவாஜி இருக்கார்ல, அவர் வந்து இவங்ககிட்ட இருந்து வாங்கிடுவாங்க இந்த கோட்டையை. ஓகேவா? இந்த கோட்டைக்கு யார் பேர் வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா அப்போ சென்னை ஆளுநராக இருந்த இந்த எலிகேல்ன்றது இந்த இதுக்கு புனித டேவிட் கோட்டைன்னு பெயர் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? வெள்ளி கடற்கரை கடலூர் மாவட்டத்திலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். ஓகேவா? 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த வெள்ளி கடற்கரை. இந்த கடற்கரையில் சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். ஓகேவா? அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, 100 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி வயதான கலங்கரை விளக்கம் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கடற்கரை ஒட்டி தான் பெரியார் அரசு கலைக்கல்லூரியும்
எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பெரியார் அரசு கலைக்கல்லூரியும் இந்த கடற்கரை வெள்ளி கடற்கரை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாவட்டத்தின் சிறப்புகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 52% வந்து முந்திரி உற்பத்தியில் வந்து முதலிடம் வகிக்கும் இந்த மாவட்டம். ஓகேவா, இந்த முந்திரி பலாப்பழம் இதுகளெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுல 52% வந்து இந்த கடலூர் மாவட்டம் வந்து முதலிடத்தில் இருக்கும். மீன் பிடித்தலில் பார்த்திங்கன்னா இந்த கடலூர் மாவட்டம் 9%. ஓகேவா, எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. ஓகேவா, இது இந்த மாவட்டத்தினோட சிறப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு உற்பத்தியில் 52% முதலிடத்தில் இருக்கும். அடுத்து மீன் பிடித்தலில் பார்த்திங்கன்னா 9%ஓட 2வது இடத்துல வந்து இந்த கடலூர் மாவட்டம் வந்து இருக்குது. ஓகேவா, இது இந்த மாவட்டத்தினோட சிறப்புகள். ஓகே, நன்றி.